நாம முதல்ல இந்த தலத்துல வீற்றிருக்கிற ஈசனை பத்தி பார்க்கலாம். இந்த தலத்துல வீற்றிருக்கிற ஈஸ்வரன் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வர பெருமான். தக்கனோட சாபத்தால தன்னுடைய கலைகள் ஒவ்வொன்னா குறைஞ்சு வர ஒரே ஒரு கலையோட சந்திரன் ஈசனை பூஜித்து தன்னுடைய அத்தனை கலைகளையும் திரும்ப பெற்றது வரலாறு. அப்படி சந்திரன் வணங்கின திருவடிவம் சந்திரசேகரர் திருக்கோலம். அப்படி சந்திரன் வணங்கின திருவுருவம் தான் சந்திர மௌலீஸ்வரரா இந்த கோயில்ல அருள் பாலிக்கிறாரு. இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வர பெருமான் 3 முகலிங்கமா இங்க அருள் பாலிக்கிறாரு. அப்படின்னா என்ன? நமக்கெல்லாம் படி அளக்கிற இந்த பரமனாகிய ஈசன் அருவம், அரு உருவம், அப்புறம் உருவம்னு 3 நிலைகள்ல நமக்கு அருள் பாலிக்கிறாரு. சிதம்பரம் திருத்தலத்துல சிதம்பர ரகசியம்னு நமக்கு திறந்து காமிச்சா அங்க வெறும் ஆகாயம்தான் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அப்படி சிதம்பரம் திருத்தலத்துல அரூப நிலையில இருக்கிற சிவபெருமான் பெரும்பான்மையான மற்ற சிவாலயங்கள்ல அரு உருவமா, அதாவது சிவலிங்க வடிவத்துல இருக்காரு. அப்புறம் முழு உருவமா ஸ்ரீ நடராஜ பெருமானாகவும் நமக்கு திருக்காட்சி தரார் ஈசன். இப்படி அரு உருவமா இருக்கிற சிவத்தத்துவம், அதாவது சிவலிங்கமாக திருக்காட்சி அளிக்கிற சிவத்தத்துவம், அதுக்கப்புறம் முழு உருவமா சிவமூர்த்தியா நடராஜ பெருமானா நமக்கு காட்சி தர நிலைய காஷ்மீர சைவம் அவிகார பரிணாமம் அப்படின்னு சொல்லுது. இந்த சிவலிங்க திருமேனிக்கும் முழு வடிவமான சிவமூர்த்தி, அதாவது நடராஜருக்கும் இடையே உள்ள பரிணாமமா தான் முகலிங்கம் சொல்லப்படுது. இந்த முகலிங்க வடிவத்துல தான் 3 முகத்தோட ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் திருவக்கரையில நமக்கு திருக்காட்சி தரார். ஈசனுடைய கிழக்கு நோக்கிய திருமுகம் தத்புருஷம் அப்படின்னும், வடக்கு நோக்கிய திருமுகம் வாமதேவம் அப்படின்னும், தெற்கு நோக்கிய திருமுகம் அகோரம் அப்படின்னும் வணங்கப்படுது. பிரம்மா, விஷ்ணு, சிவம் இந்த 3 பேரும் ஒருவராக 3 முகலிங்கம் கொண்டு திருவக்கரை திருத்தலத்துல ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரராக திருக்காட்சி தர்றது வேறு எங்கேயுமே நாம பார்க்க முடியாத ஒரு அரிய தரிசனமாகும். பார்வதி தேவியே வந்து ஞானப்பால் கொடுத்த திருஞான சம்பந்தரால பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம். இந்த கோயில்ல வக்ராசுரன் பூஜித்த ஆத்மலிங்கம் இருக்கு. இந்த லிங்கம் கோடை காலத்துல குளிர்ச்சியாவும், மழை காலத்துல லிங்கத்தோட மேல் பகுதியில முத்து முத்தான நீர்த்துளிகளோடையும் காணப்படுமா. ஒரு அழகான அமைதியான ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம். குண்டலினி சித்தருடைய பேரன் வக்ராசுரன், அந்த அசுரன் சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கிக்கிறாரு, யாருமே தன்னை அழிக்க முடியாது அப்படின்னு. தன்னை யாருமே அழிக்க முடியாதுன்னு ஒரு வரம் வாங்கின உடனே எல்லாருக்குமே ஒரு இருமாப்பு வந்துருது இல்லையா? அந்த சக்தியை வச்சுக்கிட்டு எல்லாரையும் அவர் துன்புறுத்துறார். அவரை அழிக்க வேண்டி சிவபெருமான் பெருமாள் கிட்ட போய் கேட்கிறாரு. பெருமாள் அவரை வதம் பண்ண இடம்தான் இந்த இடம். தானே வரம் கொடுத்திருக்கிறதுனால தன்னால அழிக்க முடியாதுன்னு பெருமாள் கிட்ட சிவபெருமான் முறையிட, அவர் தன்னுடைய பிரயோக சக்கரத்தால வக்ராசுரனை அழிச்ச இடம் இந்த திருவக்கரை.